Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் தான் வந்து கவர் பண்ண போறோம். அதாவது ஒரு கேரக்டர் ரேஸ் எஃபெக்ட் தான் நம்ம வந்து Alight Motion ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். சோ மேஜர் ஆஃப் தி AI எடிட்டர்ஸ் யூஸ் பண்ற ஒரு எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். சோ ஒரு பேடாஸ் எடிட் இல்லனா வந்து ஒரு லவ் எடிட் எந்த எடிட்டா இருந்தாலுமே இந்த எஃபெக்ட் வந்து பியூட்டிஃபுல்லா வந்து யூஸ் பண்ணலாம். இல்லனா பாத்தீங்கன்னா ஒரு 30k celebration வீடியோ இல்லனா ஒரு 20k celebration வீடியோ ஒரு செலிப்ரேஷன் வீடியோஸ்க்கு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து மேக் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்பவே ஈஸியாவே மேக் பண்ணிடலாம். சோ அதெல்லாம் எப்படின்னு தெளிவா சொல்லி தரேன். சோ வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஈஸியா நீங்களுமே கத்துக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக்கோட யூஸ் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரான்ஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷேக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஒரு 3 ஷேக் வந்து சூப்பரான ஷேக்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. ஸோ அதோட வீடியோமே ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்டுறேன் என்ன ஷேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஆசிலேட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆசிலேட்டை வச்சுட்டு ஒரு ரேண்டமாக ஒரு ஆசிலேட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எதுவுமே நான் வந்து ஹெவியாக பண்ணல, ஓகேங்களா. ஸோ பேசிக்காக ஒரு ஷேக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஷேப் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரேஸ் கேரக்டர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மேட்டில் பண்ணலாம். லைக் ஒரு இன்வெர்ட் இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எட்ஜஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எனக்கு வந்து ஃபைண்ட் எட்ஜஸ் யூஸ் பண்ணுறது எனக்கு பெர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இன்வெர்ட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு அதர் கேட்டகரியில் காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிவிட்டு அகைன் எஃபெக்ட்ஸ் ஆட் எஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எட்ஜஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வேறு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைண்ட் எட்ஜஸ் வந்ததுமே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஸ்மூத்திங் வந்து 1ல் இருக்கட்டும். ஸோ த்ரெஷ்ஹோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகிருங்க, 1.000 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிருங்க. ஸோ இன்வெர்ட்டை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி விட்ருங்க இதே போல். ஓகே, ஃபைண்ட் எட்ஜஸில் நம்ம வந்து அவ்வளோதான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அகைன் ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஸ் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரேஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நான் சொல்கிற வேல்யூஸ் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் கூட குறைய பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்றப்படி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு 1.40 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லென்த் வச்சுருக்கேன். ஸோ இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கூட்டிக்கிறேன். 3.20 பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி வச்சுக்கிறேன். ஸோ த்ரெஷ்ஹோல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கிறேன். த்ரெஷ்ஹோல்டு நீங்கள் வந்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியும். நான் ஒரு 0.10 வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த த்ரெஷ்ஹோல்டு ஆடு கலர்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிளெண்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக்கி விட்ருங்க, ஓகேவா. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 150லே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ரேஸ் எஃபெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அகைன் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, ஸ்க்ரீன் கொடுத்தாலே ஓகே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா இதில் வந்து ப்ளூ கலரில் ரேஸ் வருது. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரேஸ் இருந்தால் தான் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து நான் மாஸ்கிங் பண்ண போகிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பேக்ரவுண்ட் மாஸ்கிங் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ரெட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்றாப்புல வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா ரேஸில் போய்ட்டு கலர் இருக்கும். ஸோ அந்த கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆக்கிடுங்க. ஓகே, ஸோ த்ரெஷ்ஹோல்டு ஆடு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக்ல இருக்கட்டும். ஸோ வேறு எதுவுமே நீங்கள் வந்து டச் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே, பர்ஃபெக்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து அந்த இமேஜ் இல்லைனா அந்த கேரக்டர் வந்து எங்கிட்டு மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மூவ் ஆகும். உங்களுக்கு நான் வந்து காட்டும் போதே தெரியும். ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஷேப் மூலமாகவே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரியேட்டிவ் அட்வான்ஸ்டாலாம் பண்ண முடியும். பட் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். மெஜாரிட்டியாக எல்லா கிளிப்ஸ்க்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, காப்பி பேக்ரவுண்ட், ஃபைண்ட் எட்ஜஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளெண்டிங் வந்து ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை ஸ்க்ரீன் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டை வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லீனியர் டாட்ஜ் வந்து நீங்கள் கொடுக்கலாம்.
ஸோ உங்களோட கிளிப்புக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் ஸ்க்ரீன் வந்து நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் என்னுடைய வீடியோஸில் யூஸ் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து லைட்டன் இல்லைனா வந்து லீனியர் எட்ஜ் கூட மல்டிபிளாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் போட்டிருக்கோம். ஸோ இதுவே மிஸ் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது டாடா பாய், see you.